காவிரி மேலாண்மை வாரியம் வந்து இன்னைக்கு மாலை டெல்லியில் கூடுது. என்ன முடிவு எடுக்க போகிறாங்க? இது வரைக்கும் காவிரி மேலாண்மை வாரியம் தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக எந்த நல்ல முடிவுகளையும் எடுத்ததில்லை. அதே செயல்பாடுகளில் தான் தொடர்ச்சியாக செயல்படுகிறது. காவிரி மேலாண்மை வாரியத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய கல்தர் என்பவர் தற்போது ஒன்றிய அரசு இருக்கக்கூடிய பாஜகவால் நியமிக்கப்பட்டவர். பாஜகவோட அபிமானி. இந்தியாவுடைய தலைமை அமைச்சர் மோடி அவர்களுக்கு மிக விரும்பத்தக்கவர். எதுக்கு இவ்வளவு சொல்கிறோம்னா, ஏன்னா கல்தர் அவர்களுடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் அவரை வந்து உனக்கு கூடுதலாக பதவி காலத்தை நீட்டிச்சு தரேன், நீ கர்நாடகத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற இந்த நீர் சிக்கலை ஒரு இனச்சிக்கலாக மாற்றி செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவங்க வழிகாட்டுதல் செஞ்சுருப்பாங்க போல ஒன்றிய அரசு. இந்தியாவில் அதிகமான வரி கட்டக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. அப்படி இருந்தும் தமிழ்நாட்டுக்கு இந்திய அரசு தொடர்ச்சியாக ஒரு நிலைகுலைவை செஞ்சுட்டே இருக்கு. பொருளாதார அடிப்படையில் அதற்கான பங்கீடை கொடுக்காம தடுத்துட்டே இருக்கு, மறுத்துட்டே இருக்கு. இப்போ இந்த நீர் சிக்கலை ஒரு இனச்சிக்கலாக மாற்றக்கூடிய அந்த நிலைப்பாடை கர்நாடகா தொடர்ந்து செஞ்சுட்டு வருது. ஆனால் ஒன்றிய அரசு இதில் தலையிட்டு எந்த முடிவும் எடுக்காமல் காங்கிரஸுடைய தில்லி அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டுக்கிட்ட எதுக்காக கர்நாடகா அவங்க எல்லையில் அணை கட்டுறதுக்கு அனுமதி கேட்கணுன்றாங்க. இப்படி பேசுகிறது இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்திலேயே இருக்கிற நதிநீர் பிரிவு அப்படின்னு இருக்கக்கூடிய விதிகளுக்கு எதிரானது, முரணானது. இன்டர்நேஷ்னல் ஆஃப் வாட்டர்லாம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணையோட கடைக்கோடி பகுதி, கடைமடை பகுதி யார் பகுதியில் எந்த நிலப்பகுதியில் இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த அணையோட அதிகமான பங்கீடு கொடுக்கணும், அவங்களுக்கு தான் அதிகமான முன்னுரிமை இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ காவிரி நீர் உருவாகுவது குடகா இருந்தாலும் அதனுடைய கடைமடை பகுதியாக இருக்கக்கூடியது தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கு தான் இந்த காவிரியால் ஏற்படக்கூடிய நீர் சிக்கல் இருக்குது. இப்போ காவிரியில் வெள்ளப்பெருக்கு பெருமளவு ஏற்பட்டு வருதுன்னு வச்சுக்கோங்க. கர்நாடக அரசு மொத்த வெள்ளத்தையும் தமிழ்நாட்டுக்கு தரமாட்டாங்க, தடுத்து நிப்பாட்டிக்க முடியுமா? நிறுத்த முடியாதுல்ல. அப்போ திறந்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்கள் திறக்கலைனாலும் அதுவே தன்னைத்தானே உடைச்சிக்கிட்டு அது நேராக தமிழ்நாட்டை நோக்கி ஓடிவிடும். ஏன்னா நீர் என்பது மேட்டிலிருந்து பள்ளத்தை நோக்கி வரக்கூடிய இயல்பு உள்ளது. அப்படி இருக்கும்போது கர்நாடக அரசு இந்த கடைமடை பகுதியான தமிழ்நாட்டுக்குரிய உரிய நீரை இதுவரை எந்த மாதங்களிலும் துல்லியமாக கொடுத்ததே இல்லை. எப்போ பார்த்தாலும் போய் சொல்ல வேண்டியது. இப்போ அவங்களுக்கு தலையில் குட்டு வைக்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துச்சு. ஒரு இடைக்கால தீர்ப்பு கொடுத்துச்சு. அந்த இடைக்கால தீர்ப்போட உண்மையிலே என்ன நீர் வந்துட்டு இருந்ததோ அதை விட குறைவான அளவு தீர்ப்பு இடைக்கால தீர்ப்பு. அதை கர்நாடக அரசு செயல்படுத்தலை. ஒன்றிய அரசு கர்நாடக அரசுக்கு செயல்படுத்துறதுக்கான அழுத்தம் கொடுக்கலை. அதன் பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பே வந்தது. அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறமும் அதை செயல்படுத்தலை. ஒரு மாதம் கூட முழுமையாக அந்த தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுத்ததே இல்லை. அதனால் என்னாச்சுன்னா, தமிழ்நாட்டினுடைய வேளாண்மை விவசாயம் தஞ்சாவூர் டெல்டா பகுதி பெருமளவு தரிசு நிலங்களாக மாற்றப்பட்டது. கர்நாடகா இந்திய அரசோட கூட்டு சதி. கர்நாடகத்தில் காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அவர்களோட நிலைப்பாடு இதுதான். அவங்களுடைய நிலைப்பாடு ஒரு மாநிலத்தை முன்னேற்றுவதற்காக இருக்கணும். ஆனால் தமிழ்நாட்டை அழிப்பது தான் கர்நாடகா காங்கிரஸாக இருந்தாலும் கர்நாடகா பாஜகவாக இருந்தாலும் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்குன்னா, இது எப்படி ஒரு இந்திய ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய இரண்டு தேசிய இனங்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு நீர் சிக்கலை ஒரு இனச்சிக்கலை மாற்றக்கூடிய சூழலை தானே இதை உருவாக்கும். அப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய முதலமைச்சரை அழைச்சி இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சரோ அல்ல நீர்வளத்துறை அமைச்சரோ அழைச்சி பேசி இது சுமூகமான தீர்வு எட்டப்படணும். உலக அளவில் நதிநீர் பங்கீட்டில் என்ன சட்டங்கள் பின்பற்றப்படுதோ அதுதான் நம்மளும் பின்பற்றணும்.
ஒரே ஒரு நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நமக்குள்ள இந்த முரண்களை வகுத்து கொள்ளக்கூடாது அப்படின்னு அறிவுரை சொல்ல வேண்டிய ஒன்றிய அரசு இந்த பதவிக்காலம் முடிஞ்ச ஹல்தரை காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தலைவரை நியமித்து அவர் இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு செஞ்ச நல்லது என்ன? காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய கல்தர் தமிழ்நாட்டுக்கு எந்த நல்லதும் செய்யறதில்ல. இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் அப்படிங்கிறது இந்த வாக்கெடுப்பு என்பதே ஒரு ஏமாற்று வாக்கெடுப்பு. தமிழ்நாட்டுக்கு எதிராக தான் அது போய் முடியும். ஏன்னா மத்திய அரசினுடைய உறுப்பினர்கள் தான் அதில் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு தான் ஆதரவாக வாக்களிப்பாங்க. தமிழ்நாடு புதுச்சேரி 2 பேரும் சேர்ந்து வாக்களித்தா கூட அது ஒரு நடுநிலைமையான முடிவு எட்டப்படாது. அப்படி தான் காவிரி மேலாண்மை ஆணையம் இருக்கு. இன்னைக்கு சுதா அவர்கள் கேள்வி எழுப்பும்போது மத்திய இணையமைச்சர் பதில் சொன்னாராம், காவிரி மேலாண்மை ஆணையம் அனுமதி கொடுக்காம கர்நாடகாவால் அணையை கட்ட முடியாது. காவிரி மேலாண்மை ஆணையம் தான் நீங்கள் முழு எப்படி அணை கட்ட போகிறீங்க அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுங்கன்னு ஹல்தர் கேட்டு வாங்கியிருக்கிறார். கர்நாடக அரசு தானாக முன் வந்து கொடுத்ததில்லை. நாங்கள் கொடுக்கணும்னு அவர் செய்தியாளர் சந்திப்பு இதுகளில் நாங்கள் அணை கட்ட போகிறோம்னு சொன்னாங்க. நீங்கள் ஏப்பா இன்னும் தமிழ்நாட்டுக்கு எதிராக அந்த அணையை கட்டாமல் இருக்கீங்க? அந்த டேம் கட்டுவதற்கான ஃபுல் டீட்டெயில் ரிப்போர்ட்டை கொடுங்கன்னு காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய தலைவர் இருக்கக்கூடிய ஹல்தர் கேட்டு வாங்கியிருக்காரு. அப்போ அவருடைய நோக்கம் என்ன? அந்த பதவியில் அவரை யார் நீட்டிச்சிருக்கா? இப்போ ஒன்றிய அரசாக இருக்கக்கூடிய பாஜக நீட்டிச்சிருக்கு. இதுக்கு முன்பு காங்கிரஸ் இருந்தாலும் அதே நிலைப்பாடில் தான் இருந்தது. ஏன்னா காலகாலமாக காவிரி மன்னராட்சி காலகட்டத்திலேருந்து இன்ன வரைக்கும் அந்த சிக்கல் இருந்துகிட்டே இருக்கேன். அப்போ இன்ன வரைக்கும் அதுக்கு தீர்வு எட்டப்படாமல் ஒரு நீர் சிக்கலை இனச்சிக்கலாக மோதலை உருவாக்கக்கூடிய போக்கை ஒன்றிய அரசு கையாள்வது என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசியங்களின் ஒற்றுமையை சிதைக்கும் செயல். இதை முழுமையாக கைவிடணும். அப்புறம் அந்த காங்கிரஸ் அமைச்சர் கர்நாடகத்து அணை கட்டுறதுக்கு எதுக்கு தமிழ்நாட்டுக்கிட்ட கேட்கணுன்றாரு. தமிழ்நாடு அரசு ஒரு உத்தரவு பிறப்பித்து தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தமிழ்நாட்டில் இப்போ அதிகமான மின்சார தட்டுப்பாடு இருக்குது. அப்படி இருந்தும் கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு உற்பத்தி ஆகிற மின்சாரம் போகுது. இந்த மின்சாரத்தை நிறுத்தினா கர்நாடகாவின் மிக முதன்மையான நகரமாக இருக்கக்கூடிய பெங்களூரு முழுமையாக இருட்டில் மூழ்கி போகும். இன்னும் பல்வேறு அத்தியாவசிய மிக அடிப்படையான பொருட்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து தான் கர்நாடகாவுக்கு போய்கிட்டு இருக்கு. இதையெல்லாம் நிறுத்தணும் ஒன்றிய அரசு விரும்புதா? கர்நாடக அரசு விரும்புதா? என்ன காங்கிரஸுக்கு அவர் அப்படி பேசுகிறாரு? அது பேசுகிற தவறு. இதை உடனடியாக காங்கிரஸ் தலைமை கண்டிக்கணும். கண்டிப்பது தான் நல்லது. இப்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் அங்கே கர்நாடகத்துக்கு போக இருப்பதாக செய்திகள் வருது. இதுவரைக்கும் முன்பு போன எந்த முதலமைச்சர்கள் போன போதும் தமிழ்நாட்டுக்கு இதுவரை எந்த நல்லது நடந்ததில்லை. ஐயா கருணாநிதி சுமூக பேச்சுவார்த்தை நடத்துகிறோன்னு போனார். அப்பையும் தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்பட்டது, பறிபோனது. கர்நாடகாவில் கர்நாடக காங்கிரஸுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்க போனவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர் போகும்போது தமிழ்நாட்டில் எவ்வளவு சிக்கல் இருந்தது, அந்த நீர் பற்றி அவர் பேசவே இல்லை. இந்த சிக்கல் மட்டும் இல்லை, செண்பகவல்லி அணைன்னு தென்காசி மாவட்டம், புதிதாக உள்ள தென்காசி மாவட்டம், ராமநாதபுரம், விருதுநகர், இந்த 3 மாவட்டத்தினுடைய கிட்டத்தட்ட 50,000 ஏக்கருக்கு மேலே நிலம் நீர் ஆதாரம் இருக்கக்கூடிய செண்பகவல்லி அணை அப்படிங்கிற அணையை கேரள அரசு தமிழர்களுக்கு உரிய நீரை தராமல் அதை அடைச்சி வச்சுக்கிட்டு அங்கே துவக்கு ஏந்திய காவல்துறையை பாதுகாப்பு வச்சுட்ருக்கு. அந்த அணை யாருடைய அணை? அது தமிழ்நாட்டுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த திரு காமராஜ் அவர்கள் கட்டிய அணை. அதை பழுது பார்க்கணுன்ற ஒரு சூழல் முன்னாள் முதலமைச்சராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த திரு எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் அந்த அணை சரிபார்க்கணும் அப்படின்ற ஒரு தேவை ஏற்பட்டது. பலத்த சேதம் ஏற்பட்டிருந்ததுனால அப்போ சரி பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை கேரள அரசாங்கத்துக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த முதலமைச்சர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் கொடுக்குறாரு. ஆனால்
அந்த அணையை சீர் செய்யாமல் அணையை அடைச்சி வச்சுட்டு தண்ணீரை திறந்து விடாமல் சில ஆண்டுகள் கழித்து அந்த பணத்தை அப்படியே திருப்பி தமிழ்நாடு அரசுக்கு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு தண்ணீர் தர முடியாதுன்னு கேரள அரசு நிற்கிது. அந்த செண்பகவல்லி அணை சிக்கல் ஓடிட்டு இருக்கு. அதுக்காக தொடர்ந்து மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்போ கம்யூனிஸ்ட் தலைவரை சந்திக்க போன ஐயா மு.க. ஸ்டாலின் அங்கே நல்ல தண்ணி வாங்கி குடிச்சிட்டு வர்றார் உலையில். இங்கே தண்ணீர் இல்லாமல், நீராதாரம் இல்லாமல், விளைச்சலுக்கு நீர் இல்லாமல் இங்கே அணைகள் எல்லாம் காஞ்சி போய் கிடக்கு, கம்மாயெல்லாம் காஞ்சி போய் கிடக்கு. இதை பற்றி எந்த கவலையும் இல்லை மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ பேச்சுவார்த்தை அப்படின்னு போன போதெல்லாம் இதற்கு முன்பு 4-5 தடுப்பணைகள் கட்டப்பட்டது ஐயா கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான். அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தது திமுக? ஐயா நக்கல் நையாண்டி நாயகராக இருக்கக்கூடிய துரைமுருகன் ஒரு செங்கலை கூட வைக்க முடியாது தமிழ்நாட்டு அரசுக்கு எதிராக அப்படின்லாம் பேசுவார். அப்படி பேசுகிற அவங்க ஆட்சி காலத்தில் தான் 4 தடுப்பணைகள் கட்டப்பட்டது. அது சின்ன சின்ன அளவு தண்ணீரை தடுக்கக்கூடிய தடுப்பணைகள். இப்போ கட்டக்கூடியது 65 டிஎம்சி தண்ணீரை தடுத்து நிறுத்துவதற்கான தடுப்பணையை இப்போ மேற்கேத்தாட்டு குறுக்கே கட்டுவதற்கு காங்கிரஸ் முன்முனைப்பாக செயல்படுது. அது கர்நாடகா காங்கிரஸாக இருக்கட்டும், இல்லை இந்திய காங்கிரஸாக இருக்கட்டும். இந்திய காங்கிரஸ் நிலைப்பாடு அதுவாக தானே இருக்குது. அதை கண்டித்து இது வரைக்கும் இந்திய காங்கிரஸ் ஏதாவது அறிக்கை வெளியிட்டிருக்காங்களா? அப்படி எதுவுமே வரலையே. அப்போ இது தொடர்ச்சியாக தமிழ் நிலத்தை பாலைவனமாக்கணும் அப்படிங்கிற சூழ்ச்சி இருக்குது. தமிழர்களுக்கு தண்ணீர் தரக்கூடாது அப்படிங்கிற இந்த அடிப்படையில் செயல்படக்கூடியது இந்திய ஒன்றியத்திற்கு நல்லதல்ல. ஆகையினால் இந்திய அரசும் விரைவாக கர்நாடக அரசை கண்டித்து உரிய நீரை, தமிழ்நாட்டுக்கு உரிய நீரை வழங்க வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக தமிழ் தேசியராக ஒரு கோரிக்கை விடுக்கிறோம். நன்றி, வணக்கம்.